என் அன்பு சகோதர சகோதரிகளே, நமது கடவுளும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு எண்ணற்ற நாமத்தில் உங்கள் ஒவ்வொரு அன்பான வாழ்த்துக்கள். கடவுள் உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று குட் ஃப்ரைடே, நல்ல வெள்ளி. அதாவது இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அறையப்பட்ட ஒரு நாள், சிலுவையிலே தொங்கிக் கொண்டு அவர் 7 வார்த்தைகளே பேசின ஒரு நாள். இந்த நாளிலே அவர் பலவிதமான வேதனைகளை, துன்பங்களை, பாடுகளை, அவமானங்களை சகித்த ஒரு நாள். ஆகவே இந்த நாளை நினைவு கூர்ந்து இன்றைக்கு எல்லா ஆலயங்களிலும் 3 மணி நேர ஆராதனை நடக்கும். 3 மணி ஆராதனை நடக்கும், ஆலயத்திற்குள்ளே நடக்கும். 3 மணி நேரம் 7 வார்த்தைகளை குறித்து பேசுவார்கள். என்ன வேடிக்கைனாக்கா, 3 மணி நேரம் ஆராதனை சொல்லப்படுகிறது. ஆனால் அங்கு வார்த்தைகளுக்கு, ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு 20 நிமிஷம் தான் கொடுப்பாங்க. அதுக்கு மேலே பேச அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்போ மற்ற நேரம்லாம் என்னன்னா பாட்டு இப்படி அதெல்லாம் சொல்ல வேண்டாம், அப்படி போயிட்டுருக்கும். அப்போ 7 வார்த்தைகளை குறித்து பேசுகிற ஒரு நேரம், ஒவ்வொரு வார்த்தைக்கும் மிஞ்சி போனால் ஒரு 25 நிமிஷம், அவ்வளோதான். 7 வார்த்தையை அதை பேசி முடிக்கணும். அப்போ இன்றைக்கு அந்த ஆராதனை தொடங்கும், 3 மணி நேரம் நடக்கும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஏராளமான கூட்டம் ஆலயத்தில் வழியும். அதாவது சுருக்கமாக சொல்ல போனால், என்றைக்குமே ஆலயத்துக்கு வராதவங்க இன்றைக்கி ஆலயத்துக்கு வருவாங்க, குடும்பமாக வருவார்கள். வருஷத்தில் ஒரு முறை கூட என்ன பிரசங்கம் கேட்காதவங்க, ஆலயத்துக்கு வராதுங்க, இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு குடும்பமாக வருவாங்க. அதுவும் எப்படி, ஆலயத்துக்கு முதல்ல வந்துடுவாங்க. வழக்கமாக வர்றவங்களுக்கு ஆலயத்தில் உள்ள இடம் இருக்காது, வெளியே தான் உட்காரணும், வெயில் தான் உட்காரணும். இவங்க தான் முன்னே போய் உட்காந்துருப்பாங்க. ஏன்னா குட் ஃப்ரைடே எப்படியாவது உள்ளே போய் இந்த 3 மணி நேரம் உட்காரணும். இதுக்கு என்ன ஒரு காரணம்னாக்கா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட அந்த நாளை நினைவு கூர்ந்து அவர் சிலுவையில் சொன்ன வார்த்தைகளை கேட்கணும் அப்படின்னு. அதுவும் எப்படி துக்கப்பட்டு கொண்டு உட்கார்ந்து கொண்டிருப்பார், அழுவார்கள். அதனால தான் இயேசு சொன்னார், எனக்காக அழாதீங்கள், எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள், உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொல்லி இயேசு சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த ஆலயத்திற்கு வருகிற இந்த மக்கள் ஒன்று சிந்திப்பதில்லை. இவ்வளோ பாடுகளை இயேசு கிறிஸ்து சிலுவையில் அனுபவித்தாரே, சகித்தாரே, இவ்வளோ வேதனைகளை அனுபவித்தாரே, இவ்வளோ சாட்டையடிகளால் அடிக்கப்பட்டாரே, குத்தப்பட்டாரே, அவமானப்படுத்தப்பட்டாரே, தலையிலே முள்முடி சூட்டப்பட்டாரே, ஏளனமாய் பேசப்பட்டாரே, பரிகசிக்கப்பட்டாரே, நிந்திக்கப்பட்டாரே, இவ்வளோ பாடுகளை அனுபவித்த அந்த இயேசு கிறிஸ்து எனக்காக அல்லவா அவருடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தை சிந்தினார் என்று சொல்ற அவர்கள், இதனால தங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது, இதனால என்ன தங்களுடைய வாழ்க்கையில் பிரயோஜனம் என்று சொல்லி யோசிக்கிறதே இல்லை, நினைக்கிறதே இல்லை. ஏதோ கடமைக்காக குட் ஃப்ரைடே ஆலயத்துக்கு வரணும், 3 மணி நேரம் உட்காரணும், பிரசங்க கேட்கணும், பாட்டு கேட்கணும், ஜபம் பண்ணணும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. 3 மணி நேரம் ஆகிட்ட உடனே அந்த ஆராதனை முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் துக்க கஞ்சி கொடுப்பாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து ஒரேடியாக மறித்து போயிட்டார், இனிமேல் எழவே மாட்டார்.
துக்க கஞ்சி கொடுப்பாங்க, அதை குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட வேண்டியதுதான். ஆனால் இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட பாடுகள் எல்லாம் பட்டு தன்னையே ஜீவ பலியாய் சிலுவையிலே ஒப்பு கொடுத்தாரே, இதனால் எனக்கு என்ன லாபம், நான் அடைந்த பிரயோஜனம் என்ன, எனக்கு என்ன கிடைத்ததுன்னு சொல்லி யோசிக்கிறதே இல்லை, நினைக்கிறதே இல்லை, சிந்திக்கிறதே இல்லை. ஏதோ ஒரு பக்தி உணர்வோடு கூட இந்த நாளில் வருவது, ஆலயத்தில் கலந்து கொள்வது, அவ்வளவுதான். ஆனால் இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட ஒரு பாடுகளை எனக்காக அனுபவித்தாரே, வேதனைகளை அனுபவித்தாரே, என்னுடைய பாவங்களுக்கு அல்லவா இயேசு கிறிஸ்து தன்னையே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து தன்னுடைய ரத்தத்தை சிந்திருக்கிறாரே, என் பாவங்களை அவர் சுமந்து தீர்த்திருக்கிறாரே, நான் இதன் மூலமாய் என் வாழ்க்கையிலே மனம் திரும்ப வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், அவருடைய பிள்ளையாக மாற வேண்டும் என்று சொல்லி அந்த உணர்வு இருக்கிறதா சொல்ல இல்லவே இல்லை. அதை குறித்து யாரும் நினைக்கிறதே இல்லை, அப்போ எனக்குதே இல்லை, யோசிக்கிறதே இல்லை. வருடத்துக்கு ஒரு முறை இப்படி ஒரு குட் ஃப்ரைடே வரும், 3 மணி நேரம் ஆராதனை நடக்கும், வருவார்கள். என்ன செய்வாங்க, இன்னைக்கு தான் எதை செய்கிறாங்களோ இல்லையோ முக்கியமாக அதை செய்வாங்க. என்ன, சுயவரிப்பு உண்டியல் பத்திரமா கொண்டு வந்து கொடுப்பாங்க. 40 நாள் சேர்த்து வச்ச அந்த காசை கொண்டு வந்து ஆலயத்தில் படைப்பார்கள். 40 நாள் சேர்த்து வைச்ச பிடி அரிசி காணிக்கையை மூட்டையில் கட்டி கொண்டு வந்து ஆலயத்தில் கொடுப்பார்கள். இதெல்லாம் சுயவரிப்பின் அடையாளம், சுயவரிப்பின் அடையாளம், வெளி தோற்றத்தின் சுயவரிப்பின் அடையாளம். இதை கரெக்டாக செய்வாங்க. அந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு கரெக்டாக செய்வாங்க. பயபக்தியோடு கூட, பக்தி உணர்வோடு கூட, பக்தி பரவசத்தோடு கூட, அப்படியே நடுக்கத்தோடு கூட இந்த காணிக்கைகளை கொண்டு வந்து ஆலயத்தில் படைப்பார்கள். ஆனால் என்னை நான் படைக்கிறேனா, எனக்காக பாடுபட்ட இயேசு கிறிஸ்துவுக்கு, எனக்காய் தன் ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்துவுக்கு, எனக்காய் சிலுவையில் மரித்த இயேசு கிறிஸ்துவுக்கு, எனக்காய் ரத்த சிந்தின இயேசு கிறிஸ்துவுக்கு நான் என்னை ஒப்படைக்கிறேனா, ஒப்பு கொடுக்கிறேனா அப்படின்னா இல்லை இல்லை. அப்போ என்ன பிரயோஜனங்க, என்ன பிரயோஜனம்? நான் நினைக்கிறேன், ஒருவேளை இயேசு கிறிஸ்து இன்னைக்கு சபைகளில் வந்து நடக்கிற ஆராதனைகளை பார்த்தாருனாக்கா அவர் அழுவார், அவர் நிச்சயமாக அழுவார். ஐயோ, இந்த ஜனங்களுக்கு அல்லவா நான் இவ்வளோ பாடுபட்டு என்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தனே, இன்னும் இவர்கள் இப்படி இருக்கிறார்களே, இன்னும் இப்படி பாரம்பரியமாக இருக்கிறார்களே, இன்னும் அறியாமல் இருக்கிறார்களே, இன்னும் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே என்று சொல்லி அவர் வேதனைப்படுவார், துக்கப்படுவார், அழுகூட அழுவார். அதனால தான் இயேசு சொன்னார், எனக்காக அழாதீங்க, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று சொல்லி. இயேசு கிறிஸ்து நமக்காக அல்லவா எல்லாவற்றையும் அவர் தாங்கிக் கொண்டு நமக்கு ஒரு புது வாழ்வை கொடுக்க முடியாக அவர் சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்தார். நாம் யோசிக்க வேண்டாமா? ஆலய ஆராதனைகளே பயபக்தியோடு கூட கலந்து கொள்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து நாம் பரிசுத்தமாய் வாழும் என்று சொல்லி அவர் பாவத்தை சுமந்து கொண்டார். என்னிடத்திலே உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த முடியும் என்று சொல்லி இயேசு தைரியமாய் கேட்டார். அப்படிப்பட்ட பரிசுத்தராகிய கடவுள் இன்றைக்கு சிலுவையிலே பாவங்களை ஏற்றுக்கொண்டு தொங்கிக் கொண்டிருக்கிறாரே, அதை பார்த்தாவது, அதை நினைத்தாவது நம்முடைய வாழ்க்கையை மாற வேண்டாமா? நம்முடைய இருதயம் சுக்குநூறாய் உடைய வேண்டாமா? எவ்வளோ நாளைக்கு இப்படிப்பட்ட பாரம்பரியத்தோடு கூட நாம் நாட்களை கடத்தி கொண்டு இந்த பண்டிகை, இந்த குட் ஃப்ரைடே கொண்டாடி கொண்டிருக்கிறோம், அனுசரித்து கொண்டிருப்போம். போதும்.
இயேசு இப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியத்திற்காக இந்த உலகத்திற்கு வந்து அவர் மரிக்கவில்லை. அவர் மரித்தது உண்மையானால், அவர் உயிரோடு இருந்தது உண்மை என்று நாம் விசுவாசி போனால் நம்முடைய வாழ்க்கை மாறி இருக்க வேண்டும். இல்லை என்றால் எந்த விதத்தில் அர்த்தமே இல்லை. 3 மணி நேரம் ஆராதனை பங்கு பெறுகிறோம், ஆராதனை முடிகிறது, நான் சொன்ன மாதிரி துக்க கஞ்சி குடிச்சு வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறோம். என்ன பிரயோஜனம்? ஒன்றும் இல்லையே. ஆனால் ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆலயத்திற்கு போய் ஆராதனை கலந்து கொள்வது தவறல்ல, நல்லது தான். ஆனால் அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்து ஏன் சிலுவையிலே அறையப்பட்டார்? ஏன் இத்தனை பாடுகளை அனுபவித்தார்? ஏன் இத்தனை நிந்தைகளை அவர் சகித்து கொண்டார்? ஏன் இவ்வளவு அவமானப்பட்டார்? ஏன் தலையில் முள்முடி ஏற்றுக்கொண்டார்? ஏன் இத்தனை கசடிகளை அவர் தாங்கிக் கொண்டார்? ஏன் 5 காயங்களை ஏற்றுக்கொண்டார்? ஏன் 39 தழும்புகள் அவர் சரீரத்தில் வந்தது? ஏன் அவருடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தினார் என்று சொல்லி நினைத்து ஒப்பு கொடுத்து பாவங்களுக்காக இப்போது நாம் இருக்கிற இந்த நிலைமையை நினைத்து பாவங்களுக்காக அழுது மன்றாடி இருக்கிற இடத்துல நம்மை ஒப்பு கொடுப்பதுதான் சிறந்த ஒரு வாழ்க்கை. அதை தான் இந்த நாட்டில் நாம் செய்ய வேண்டும். எத்தனை பேர் இந்த நாளில் ஆண்டவருக்காக தன் வாழ்க்கை ஒப்பு கொடுக்கிறோம்? வருஷம் குட் ஃப்ரைடே வருது, 3 மணி நேரம் ஆராதனை, 7 வார்த்தை குறித்து பேசுவாங்க. அதாவது சொல்லுவாங்க, அரைச்ச மாவே அரைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அரைச்ச மாவே அரைக்கிறது, கேட்குறவங்களோ அந்த அரைச்ச மாவே அப்படியே கேட்டுட்டு போயிட வேண்டியது. எந்த மாற்றமும் இன்றைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையிலே இல்லை என்று சொன்னால் வேதனையான ஒரு காரியம், துக்கப்படுகிற ஒரு காரியம். இதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், தன் ஜீவனையை சிலுவையில் ஒப்பு கொடுத்து தன் அன்பை வெளிப்படுத்தியிருக்கார். எதற்காக? நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக அல்லவா? அதை நினைத்து நாம் நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? அதுதான் இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, குட் ஃப்ரைடே பெரிய வெள்ளிக்கிழமை சொல்லுவாங்க, நல்ல வெள்ளிக்கிழமை. இந்த நாளிலே இது எதை நம்ம குறிக்கிறது? மனம் திரும்ப வேண்டும், அவருடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும், அவருடைய அன்பினாலே நிறைந்திருக்க வேண்டும், மன்னிக்கிற சுபாவம் நமக்குள்ள வர வேண்டும். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சொன்னாரே, இவர்களுக்கு மன்னியம் என்று சொல்லி. இன்றைக்கு இந்த வார்த்தையிலே சபையில கேட்கிறோமே, அந்த மன்னிப்பின் அந்த அனுபவம் நமக்குள்ள ஏற்படுகிறதா? சிலுவையிலே ஏற்று சொன்ன 7 வார்த்தைகளை கேட்கிறோமே, மன்னிப்பின்ற வார்த்தையை நாம் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவமாக்கி கொண்டிருக்கிறோமா? ரட்சிப்பின் அனுபவம் நமக்குள்ளே உண்டாகி இருக்கிறதா? பெற்றோர்களை கனப்படுத்துகிறோமா? பிள்ளைகளை கனப்படுத்துகிறோமா? இயேசு கதறினாரே, என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி. ஏன்? எதற்காக? நம்முடைய பாவங்கள் அவள் மேல் விழுந்தது நல்லவா? அதற்காக நாம் மனத்தாப்படுகிறோமா? பாவங்களை அறிக்கை செய்கிறோமா? இயேசு சொன்னார சிலுவையில் தாகமா இருக்கிறேன். என்ன தாகம்? தேவனுடைய குமாரனுக்கு என்ன தாகம்? அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த போது அவர் கிராமந்தோறும் சுற்றி திரிந்து ஆண்டுடைய அன்பை வெளிப்படுத்தி சுவிசேஷத்தை அறிவித்தார். அந்த தாகம் தான் உள்ளத்திலே காணப்பட்டது. இன்றைக்கு அந்த சுவிசேஷ தாகம் நமக்குள்ளே இருக்கிறதா? சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்ற தாகம் நமக்குள்ளே உண்டாயிருக்கிறதா? பவுல் சொல்றாரு, சுவிசேஷத்தை அறிவிப்பது என் மேல் விழுந்த கடமை. அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த போது எல்லாவற்றையும் முடித்து விட்டு போனார். முடிந்தது என்று சொன்னார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நாம் முடிக்க வேண்டிய காரியங்கள் இன்னும் ஏராளம் உண்டு. அதை நாம் செய்து கொண்டிருக்கிறோமா? முடிக்க பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோமா? அவர் வழியில நடந்து கொண்டிருக்கிறோமா?
இயேசு சொன்னார், எல்லாவற்றையும் சொல்லி என் ஆவியும் கரையில் ஒப்பு கொடுக்கிறேன். நம்மால் இன்றைக்கு அப்படி சொல்ல முடியுமா? என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நிமிடம் வரை கடவுள் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறாரே, அதை நினைத்து நம் ஆண்டவரே, நான் மரிக்கும் போது நான் எல்லாவற்றையும் செய்து உமக்காக செய்து முடித்திருக்கிறேன், என் ஆவி உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுத்தா நம்பிக்கையோடு நமக்கு இருக்குமா? நம்பிக்கையோடு சொல்ல முடியுமா? நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். இந்த நாளில் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். நம்மை சரி செய்து கொள்வோம், சரி செய்து கொள்வோம். இல்லை என்றால் பரிதாபம்தான். ஆராதனையிலே முகத்தை மூடிக்கொண்டு துக்கத்தோடு இருக்க தேவையில்லை. அவர் ஏன் சிலுவையில் பாடுபட வேண்டும்? ஏன் அடிக்கப்பட வேண்டும்? ஏன் அவமானப்பட வேண்டும்? ஏன் 39 தழுமைகளை ஏற்க வேண்டும்? என்றைக்காவது நாம் யோசித்திருக்கிறோமா? வேதத்தில் படிக்கிறோம், அவ்வளோதான். பிரசங்க கேட்குறோம், அவ்வளோதான். ஆனால் நம்முடைய உள்ளத்தை அது தொடுகிறதா? நம்முடைய இருதயத்தை மாற்றுகிறதா? நம்முடைய இருதயம் உடைக்கிறதா? எனக்காக அல்லவா, எனக்காக அல்லவா இயேசு உழுவாய் பாடுபட்டு துக்கப்பட்டு வேதனைப்பட்டு சஞ்சலப்பட்டு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சிலுவிலே மரித்தார? எனக்காக அல்லவா நான் மாற வேண்டும்? யோசித்திருக்கிறோமா? இன்றைக்கு ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம். 3 மணி நேரம் ஆராதனை அல்ல, இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிற நாள் வரைக்கும் அவருக்காக வாழ்வோம், அவருக்கு ஒப்பு கொடுத்து வாழ்வோம், அவருடைய பிள்ளைகளாய் வாழ்வோம், அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி கொண்டு வாழ்வோம், அவருக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வாழ்வோம். அதுதான் நமக்கு கடவுளின் வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற ஒரு உன்னதமான அனுபவம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.